தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளுடைய திருக்கோவில் தேர் திருவிழா 518வது ஆண்டு இன்று வெகு விமரிசையாக பக்தர்கள் பெரும் ஆரவாரத்தோடு தேர் திருவிழா இனிதே தொடங்குச்சு. திருவிழாவிலே அனைத்து பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்கின்ற பொழுது எதிர்பார விதமாக தேரனுடைய வடம் அறந்து போன நிலையில் மீண்டும் அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு அறந்து போன வடத்தை சரி செய்து மீண்டும் தேர் இழுத்து தேர் சென்று கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய மனவேதனை புண்படுகிற வகையிலே இங்கே நடந்தாலும் அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டு வடத்தை சரி செய்தார்கள். இருந்தாலும் மிகவும் பெருசு பெற்ற ஆலயம், புகழ்பெற்ற ஆலயம், ஆண்டாண்டு காலமாக அனைத்து பக்த கோடிகளும் சிறந்து விளங்கி சிறப்பாக இழுக்கின்ற தேர் திருவிழாவிலே அதிகாரிகள் இன்னும் முன் கவனத்தோடு செயல்பட்டு 2 நாளுக்கு முன்பாக அதிகாரிகள் வடத்தையெல்லாம் சரியாக இருக்கிறதா, பழுதடைந்த வடத்தை புதிதாக சரி செய்து இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்கிறது. இருந்தாலும் நடந்த சம்பவம் வருத்தம் இருந்தாலும் அடுத்த வடத்தை தேர் பிடித்து இழுக்கும் பொழுது சுவாமி நெல்லையப்பர் தேர் மிக வேகமாக குதிரை வேகத்தில் சென்றதை அனைத்து சிவபக்தர்கள் அனைவரும் மிக ஆர்வமாக சிவனை வழிபட்டார்கள். இந்த மாதிரி தவறு நடக்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இதனுடைய திருக்கோயிலுக்கு 2021 வருடம் இந்தியாவுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தில் இந்த பெருந்திரளாக மக்கள் கூடினாலும் அனைத்திற்கும் தேர் திருவிழா பக்த கோடிகளுக்கு இறைவன் அருளிடைய வேண்டுகிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ரைட்